போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. தடைகள் எல்லாம் மாறட்டும். ஓ தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கிருபாகரனே, உம்முடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் வசனத்துக்கும் வழிநடத்தலுக்கும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தெய்வ சமூகத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் மட்டும் தான் சொன்னேன். திடீர்னு ஒரு சத்தம் கர்த்தர் காதுபட பேசினார். அநேகர் வெறுமையா வராங்கடா, வெறுமை. இதை குறித்து ஜனங்களுக்கு நீ போஷிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். வெறுமை. அநேக வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு இருக்கு, ஆனா ஒரு வெறுமையோடு அவங்க இருக்காங்க. அப்போ இந்த வெறுமை இருக்கிறதுனால அவங்கள சந்தோஷமா இருக்க முடியல. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இருக்கு, ஆனா ஆத்துமா வெறுமையா இருக்கு. இருதயம் வெறுமையா இருக்கிறதுனால சும்மா கையை தட்டிட்டு போறாங்க, திருப்தியா போகல, பூர்ணத்தோடு போகல. வெளியில பார்க்கறதுக்கு இருதயத்துல நல்ல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை நிரம்பி இருக்கிறத போல காட்டிக்கிறாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள எதுவுமே இல்லை. வெறுமையான பாத்திரம். இதை இந்த நாள்ல நான் நிரப்புவேன். வெறுமையான அநேக பாத்திரங்களை நான் நிரப்புவேன். அதனால உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுன்னு கர்த்தர் சொன்னதுனால இன்னைக்கு இந்த வெறுமையை கர்த்தர் மாற்றுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் வெறுமை வருகிறது? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். இது செய்திக்கு அஸ்திபாரத்தில் சில காரியங்களை பார்க்கிறோம். 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இப்ப என்னாச்சுன்னா,
இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் கீழே வேரூண்டக்கூடாதபடிக்கு 4 காரியம். 1, வழியருகே, கற்பாறையில், முக்கல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கிறாரு. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, நல்ல வசனங்கள் விதைச்சாலும் இந்த இருதயம் கடினமாக இருக்கிறதுனால கீழே என்ன பண்ண முடியல, வேர் பற்றி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க முடியல. அந்த வசனத்தை சத்துரு இருதயத்திலிருந்து என்ன பண்ணுறான், எடுத்து போடுகிறான். பல வருடங்களுக்கு முன்பு நான் 21 நாட்கள் உபவாசம் பண்ணி சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ ஒரு முறை ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். ஜனங்கள் எல்லாம் நல்ல வசனத்தை ஆண்டவர் நிலத்தில் விதைக்கிறார். ஆனால் இந்த சபையை விட்டு வெளியே வருகிற போது ஒரு மனிதன் அந்த நிலத்திலிருந்து அந்த விதையை எடுத்து வெளியே போட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த காட்சியை ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் அதை பார்க்குறேன். என்ன ஆண்டவர்னு கேட்டேன். நீ நல்லா விதைக்கிறடா, பண்படுத்தப்பட்ட விதை, பக்குவப்படுத்தப்பட்ட விதை, நிலமும் நல்ல நிலம்தான். ஆனால் அதிலிருந்து அந்த விதை கீழே வேர் ஊன்றாதபடி, அந்த விதை கீழே வேரூன்றி கனி கொடுக்காதபடிக்கு அதை சத்துரு வந்து பறித்து போடுகிறான் அப்படி சொன்னார். வசனம் எடுத்து வெளியே போட்டதுனால தான் இருதயம் பெருமையாகிறது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே விதைக்கப்படுகிற விதை உண்மையிலேயே என் இருதயத்துக்குள்ளே போகுதா அப்படி என்பதை நீங்கள் நல்லா கேட்கணும். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அந்த வசனம் உங்களுக்கு என்னல்ல, பிரயோஜனப்படலை. அந்த வசனம் ஒன்றும் கிரியை செய்யலை, கீழே வேறுபட்டல. அந்த வசனம் வெறுமையை நிற்கிறதுனால இதயத்தில் ஒரு வெறுமையை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43-44. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43-44. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அல்லேலூயா. இது என்ன சின்ன உள்ள என்ன இருக்கு? ஒரு காலத்தில் பிசாசால கட்டப்பட்டிருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சத்துருவை துரத்தி விட்டார். ஹலோ, ஏற்கனவே இருந்த அந்த இதெல்லாம் கத்த வெளியே துரத்திட்டார். ஆனால் எம்டி வெசல்ஸ் இன்னும் நிரப்பப்படலை. இப்போ இது வெறுமையாக இருக்குது. நல்ல கவனிங்க, முகத்தில் புன்சிரிப்பு, இருதயத்தில் தூக்கம், வெளியில் வார்த்தை, ஆனால் உள்ளத்துக்குள்ள சஞ்சலம், தவிப்பு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்தை நிரப்பாமல் இந்த உலகத்தின் காரியத்தை இந்த இருதயத்துக்குள்ள புகுத்தி வச்சிருக்கிறார். அதனால தான் பேதுரு வந்து கேட்டார், அனனியாவே, இப்படிப்பட்ட எண்ணம் கொள்ளும்படி சத்துரு உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கையை தட்டுறதுனாலையும் அந்நிய பாஷை பேசுறதுனாலையும் நீங்கள் வெறுமையாக இல்லை, நிறைவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஆப்பிள் செல்ஃபோன் இருக்குது, விலை உயர்ந்த கார் இருக்குது, வீட்டில் சோஃபா இருக்குது, பெரிய 4 மாடி கட்டடம் இருக்குது, எல்லாமே இருக்கப்படுது. உங்கள் இருதயம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கா? ஏமாத்தாதீங்க பிரதர், சிஸ்டர், ஏமாத்தாதீங்க சிஸ்டர். உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? தெய்வ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறதா? இல்லை உலகத்தின் சிற்றின்பங்களால் நிறைந்திருக்கிறதா? உலகத்தின் கவலைகளால் நிறைந்திருக்கிறதா? இவ்வுலகத்தின் காரியங்களால் நிறைந்திருக்கிறாரா? இல்லை உண்மையிலேயே உங்கள் இருதயத்தை தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறாரா என்று பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் திருப்தி இல்லை? பணம் இருக்குது, ஏற்ற நேரத்தில் கையெழுத்து போட செக்கு போடுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, விருப்பப்பட்ட கார் இருக்குது, விருப்பப்பட்ட பைக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மனசில் ஒரு வெறுமை, நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியே இல்லை. சர்ச்சுக்கு வரோம், ஆராதிக்கிறோம், கையை தட்டுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், நல்லா போகிறோம். நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கிறேன். எல்லாமே
இருக்கு, ஆனால் மனசுக்குள்ள ஒரு வெறுமை. எல்லாமே இருக்கணும், ஆனால் மனதில் இருக்க வேண்டிய, தேவனால் நிரப்பப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. அது நிரப்பப்படும் போது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 1 ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் நான் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்ன பண்ணாரு? என்னை வெறுமையாக்கிட்டார். இது உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது நான் நிறைவுள்ளவனாக தான் இருந்தேன். ஒரு காலத்தில் நான் நிறைவுள்ளவனாக இருப்பேன். அப்பத்தின் வீட்டை விட்டு எப்போ நீ போனேன்? மோபாப் தேசத்துக்கு ஏன் போனேன்? அப்பத்தின் வீட்டுக்குள்ளே தானே இருந்தேன். நீ பெத்லகேமில தானே இருந்த. நீ சபைக்குள்ளே தானே இருந்த. வார்த்தைக்குள்ளே தானே இருந்த. என்றைக்கு நீ மோபாப் தேசத்துக்கு போனியோ அன்னைக்கு உனக்கு இழப்பு, உனக்கு இழப்பு. நகோமி, நீ ஏன் இழந்த தெரியுமா? நீ அப்பத்தின் வீட்டுக்குள் இருக்கவில்லை. தேவன் வைத்த இடத்தில், தேவன் வைத்த ஸ்தானத்தில் அந்த ஒரு மனிதன் இல்லாமல் போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் வெறுமைகள் சஞ்சரிக்கிறது. இழப்புகளை அவன் சந்திக்கிறான். கணவனையும் 2 பிள்ளைகளையும் நகோமி இழக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ ஒன்று புரிந்து கொள்ளணும், நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன இல்லை, வீட்டில் ஒரு பொருள் குறைஞ்சி போயிட்டுன்னா சாப்பாடு குறையும். ஆனால் ஆத்துமாவில் ஒன்று குறையும் போது அது உங்களுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஆத்துமாவில் ஆமாம் ஒரு பலவீனமாக இருக்குது. நான் கொழுப்பை உண்டதை போல, நிலத்தை உண்டதை போல திருப்தியாய் கடந்து வந்தேன். சார்ஜ் பண்ணணும், ஆத்துமா திருப்தி ஆகணும். சும்மா கைதட்டிட்டு போனால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெறுமையாக வந்திருக்கியா? வெறுமையாக வந்திருக்கியா? ஆத்துமல விரக்தியாக வந்திருக்கியா? நிறைவில்லாமல் வந்திருக்கியா? பூரணம் இல்லாமல் வந்திருக்கியா? சந்தோஷம் இல்லாமல் வந்திருக்கியா? சமாதானம் இல்லாமல் வந்திருக்கியா? ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிறியா? எதிர்காலத்தை கொடுத்த கவலையோட வந்திருக்கியா? பலவீனத்தோட வந்திருக்கியா? இன்றைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் இருதயத்தை நிரப்ப விரும்புகிறார். இந்த இருதயம் வெறுமையோடு இருக்கக்கூடாது. வெறுமை பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுவே. கரமுயர்த்தி ஆஹா, தடைகள் எல்லாம் மாறட்டும். அல்லேலூயா, 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 ஆமென். ஒவ்வொரு நாளைக்கும் தேவன் நம்மோடு பேசி நம்ம திருப்தி பண்ணணும். நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தணும். ஆத்மாவையும் கொழுப்பையும் மாம்சத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல ஒரு ஆத்மாவில் திருப்தி, வெறுமை இல்லாமல் போனீங்கன்னா தான் பிரசங்கத்தில் வெற்றி. நான் சத்தம் போட்டு பேசுறதுனாலோ, கையை தட்டி பாட்டு பாடுறதுனாலையோ, உங்களை பரவசப்படுத்துகிறதுனாலையோ, உணர்ச்சி வசப்படுத்துகிறதுனாலையோ ஒன்றுமில்லை. வெளியில் வேணும்னா நீங்கள் ஒரு திருப்தியாக போகலாம். ஆனால் நான் கேட்குறது, உள்ளத்துக்குள்ளே திருப்தியாக இருக்கியா? நிறைய உனக்கு எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் இன்றைக்கி திருப்தி இல்லை. எல்லா சம்பாத்தியெல்லாம் இருக்குது, மனசுக்குள்ளே திருப்தி இல்லை. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் வாய்க்காத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. எல்லாம் பிரயாசப்படுறான், ஆனால் மனசுக்குள்ள என்ன இல்லை? திருப்தி இல்லை. எல்லாம் இருக்கு, ஆனால் மனசுக்குள்ள நிறைவில்லை. மனசுக்குள்ள ஒரு நிறைவு இல்லை. ஏசாயா 55:2. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். பார்த்தீங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக பணத்தை செலவழிப்பானேன். பிரசங்கி 1:8.
பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாதது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. அப்போ இந்த பணத்தினால ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? இருதயத்தை திருப்திப்படுத்த முடியாது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. ஆமென். நமக்கு அப்ப தெரியுது, நம்ம பணம் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. பார்ப்பதினால் டூரு போயினா மனசு திருப்தி ஆயிடாது. கண்ணுக்கு கொஞ்ச நேரம் ஒரு இனிமையை கொண்டு வரும். ஆனால் நிரந்தரமான ஒரு திருப்தி தேவன் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அந்த தேவன் தான் உன்னை நிரப்பணும். அந்த இருதயத்தை ஆவியான நிரப்பிட்டேன்னா கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமா இருப்ப. வாடகை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமா இருப்ப. புரியுதா? அதுதான் முக்கியம். இருதயம் சந்தோஷத்தினால், என் இருதயம் சந்தோஷத்தால் நிரம்புகிறது, நான் கர்த்தரை பாடுவேன். அவன் ஏன் பாட முடியல? இருதயத்துக்குள்ள ஒரு திருப்தி இல்லை, நிறைவில். எல்லாமே இருக்கு, பொருள் இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இருதயத்தில் ஒரு வெறுமை. ஆனால் இருதயத்தை தேவன் நிரப்பணும். தேவன் எதனால் நிரப்ப வேண்டும் என்கிற காரியத்தை நாம் சீக்கிரமாய் பார்க்கலாம். ரோமர் 15:13 ஒரு 7 குறிப்புகளை சொல்லி ஆராதனைக்குள்ள நடத்த விரும்புகிறேன். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எப்படி நிரப்பணும்? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய இருதயத்தை அவர் நிரப்பணும். சந்தோஷத்தினால நிரப்பணும். இது விலை கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு நாள் வாங்க முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், ஒரு அலங்கத்துக்குள்ளே சுகமும் சமாதானமும் நிறைந்திருக்கணும். ஆமென். நீதிமான்களுடைய வீட்டில் பொக்கிஷங்களால் நிரம்பி இருக்கும். அது வீட்டில் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தாது. இருதயத்தில் இருக்கிற தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லாட்டா கூட ஒரு சந்தோஷத்தால் கத்திரமா நிரப்பணும். அப்போது ஹாப்பியாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க. எப்போ சமாதானமாக? ஆண்டவர் அந்த சமாதானத்தினால நம்மளை நிரப்பணும். ஆமென். இரண்டாவது, தேவன் இதனால நம்மை கர்த்தர் நிரப்ப வேண்டும். யோபு 23:5. அடுத்தது நம்ம எதனால நிரப்பணும்னா தேவனுடைய வார்த்தையினால். நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அல்லேலூயா. காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால். அப்ப அடுத்தது என்ன நிரப்புனா தேவனுடைய வார்த்தைகளால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நிரப்பப்படணும். அதான் வேதம் சொல்லுது, மத்தேயு 12:34, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 12:34, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்துல என்ன இருக்கு? அதான் என்ன பண்ண முடியும்? வாய் பேசும். ஒரு மனிதனுக்குள்ள இப்போ சமாதானம் இருந்துச்சுன்னா அவனோட வார்த்தை எப்படி இருக்கும்? அவனுடைய இருதயத்துல சந்தோஷம் இருந்தா என்ன பண்ணும்? அவனுடைய இருதயத்துக்குள்ள வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன வார்த்தை வரும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்துல என்ன இருக்கு? அப்ப சமாதானம் இருந்துச்சுன்னா உன் வாயில என்ன வரும்? சமாதானம் வரும். எப்போதும் டென்ஷன் ஆகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உள்ள டென்ஷனாகவே இருக்க, அந்த டென்ஷன் தான் வெளியே வரும். இருதயத்தில் இருக்கிறதுனால வாய் பேசும். அப்போ இருதயத்தில் என்ன இருக்கு? அன்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். ஏன்னா சமாதானத்தை சத்துரு திருடி விட்டான். பிசாசு வந்து உள்ளே களைகளை விதைப்பதற்கு இருதயத்தை திறந்து கொடுத்ததுனாலே, இருதயத்துக்கு காவல் இல்லாததினாலே, இருதயத்தை திறந்து கொடுத்ததுனாலையும், இருதயத்துக்கு ஜெப பாதுகாப்பு இல்லாததுனாலையும் சத்துரு இருதயத்துக்குள்ள களைய போட்டிருக்கிறான். வெறுமையோடு போகிறது. மனசுக்குள்ள ஒரு வெறுமை, சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, நிறைவில்லை, பூர்ணம் இல்லை.
எப்படி பிரதர் இருக்கீங்க? இருக்கிறேன். ஏன் சந்தோஷமான வார்த்தை சொல்ல முடியல? சந்தோஷம் இருதயத்தில் குடியிருக்கல, சமாதானம் இருதயத்தில் குடியிருக்கல. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் குடியிருக்குமானால் நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். முதல்ல சொன்னேன், சந்தோஷத்தினால நிரப்பணும், சமாதானத்தால் நிரப்பணும், தேவனுடைய வார்த்தையினால நிரப்பணும். ஆமென். அடுத்தது கொலோசியர் 1:9. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அல்லேலூயா. அடுத்தது என்னன்னா, சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். அப்போ தேவனை அறிகிற அறிவும் தேவ சித்தத்தை செய்கிற அந்த தேவ பிரசன்னமும் நம்மளை நிரப்பிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அந்த தேவ பிரசன்னம் நிரப்பிட்டு இருக்கணும். அந்த உலகத்தில் கவலைகள் என்ன பண்ணக்கூடாது? நிரப்பக்கூடாது. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்டாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய், நல்ல பங்கை தெரிஞ்சுக்க. ஆனால் நமக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, அதனால் என்ன இருக்க? திருப்தியே கிடையாது. அதனால தான் போதும் என்கிற மனிதனுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். உடுக்கவும் உண்ணவும் போதும் என்று இருக்க கடவும் அப்படி பவுல் சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனசுக்குள்ளே திருப்தி இல்லைன்னா எல்லாமே விரக்தியாக தான் இருக்கும். மனைவிட்ட பேசுகிறது விரக்தியாக பேசுவாங்க, வேலை ஸ்தலத்தில் விரக்தியாக பேசுவாங்க, ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் மனசை தேவ பிரசன்னம் நிரப்பி இருக்குமானால் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். நேற்றரவாளன் பரிசுத்த ஆவி நேற்றிட வாருவே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருவே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருவே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருவே, கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருவே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். சில நேரங்களில் இந்த ஆத்துமாவில் எப்போ ஒரு வெறுமையை ஒரு மனுஷன் உணர்வான். நல்லா கவனிங்க. சிலவங்க அந்த வெறுமையாக இருக்கிறன்றதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் வெறுமையாக தான் இருக்கிறேன், எஸ் கர்த்தனோட பேசுகிறாரு, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க மனசில். ஏன்னா அந்த உணர்வு நமக்குள்ளே மங்கி போயிடும். நம்ம ஃபீலிங் பண்ணவே மாட்டோம். அந்த ஃபீலிங் நமக்கு மனசுக்குள்ளே, ஐயோ நம்ம பழைய மாதிரி இல்லை, முதல் காலத்தில் நல்லா பாடணும், நல்லா ஆராதித்தோம், நல்லா ஊழிஞ்சோம், கர்த்தருக்கெல்லாம் கொடுத்தோம், இப்போ ஜட மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்குறோம். ஜடமாக இருக்கிறியா இல்லை உண்மையிலே உனக்குள்ள ஆவிக்குரிய உயிர் இருக்கான்னு உன் ஆராதனையிலே நான் கண்டுபிடிச்சிருவேன். உன் ஆராதனையெல்லாம் வெறுமையாக இருக்குது. உடைய ஜெபம் இல்லை, வார்த்தை, ஜெப வார்த்தை வெறுமையான வார்த்தை சொதப்பிட்டு இருக்கிற உள்ள சரக்கு இல்லை. கர்த்தர் இன்னைக்கு நிரப்ப விரும்புகிறார், உன்னை நிரப்புறார். ஒரு குடத்துக்குள்ள அழுக்கு தண்ணி கிடந்தாலும் நல்ல தண்ணி ஊற்றுனா அழுக்கு தண்ணி வெளியே போயிடும். பரிசுத்த ஆவியான உனக்குள்ள ஊற்றுனாருன்னா எல்லா அழுக்கு வெளியே போயிடும். ஆமென். ஏன் அந்த வெறுமை உணர்றோம் தெரியுமா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவியானவரை வெளியே தள்ளிடுவோம். பரிசுத்த ஆவியானவரை வெளியே தள்ளி விட்டுருவோம். நம்மளாகவே முயற்சி எடுத்துக்குவோம். நம்முடைய திறமை, நம்முடைய ஞானம், அறிவு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், எல்லாம் உன் திறமை, உன்னுடைய ஞானம், உன்னுடைய புத்தி, நான் எதுக்கு, நான் போயிடுறேன்ப்பா.
நான் உனக்குள்ளே இருந்தால் தானே பிரச்சனை. நீ சொந்தமாக முடிவெடுக்கிற, சொந்த அறிவில் பேசுகிற, நான் ஜெயிச்சிருவேன்ற, நான் வெற்றி பெற்றுவேன்னு சொல்லுவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுகின்ற எல்லாமே இருக்குது. அப்போ நான் எதுக்குப்பா அவன் வீட்டுக்குள்ளே? கர்த்தர் போயிடுவார். அநேகருடைய இருதயத்தை விட்டு தேவன் போய்விட்டார். தேவன் குடியிருக்கிற அந்த இருதயம் காலியாக இருக்குது. இன்னைக்கு திரும்பவும் உங்கள் இருதயத்தில் தேவன் சிங்காசனம் போட்டு அமர வைங்க. தேவனுக்கு சிங்காசனம் போட்டு உங்கள் இருதயத்தை அமர வைங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கும். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாயா அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் சொல்லுகிறதை காண்கிறாயா? பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? அப்ப தேவன் நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியே துரத்துகிற கிரியை, நம்முடைய இருதயத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்யாதபடிக்கு, நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யாதபடி நம்ம என்ன பண்றார்? வெளியே துரத்திட்டோன்னா அவன் வெளியே போயிடுவார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிற தேவன், அந்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணும்போது நமக்கு சமாதானம், நமக்கு சந்தோஷம், திருப்தி, நிறைவு, பூரணம் அவர் நமக்குள்ளே இருக்கிற போது இதெல்லாம் வரும். நம்மளை விட்டு வெளியே போகும்போது எல்லாமே போயிடும். அவர் நம்மளை விட்டு போகும்போது எல்லாமே போயிடும். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் ஆண்டவர் வந்துட்டு சில குடும்பங்களை பாதுகாப்பார். ஆனால் ஆண்டவர் நம்ம அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் வந்து போயிடுவார். ஆண்டவர் தன்னுடைய ப்ரொடெக்டர் நம்மளை பார்த்து சுற்றி வேலை அடைக்கிற அந்த காரியத்தை வச்சுன்னா சத்துரு வந்து சுற்றி நின்றுடும். அப்போ ஆண்டவரை வெளியே துரத்துகிற காரியம் ஏதாவது வாழ்க்கையில் இருக்குதா? ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்குதா? ஆண்டவரை நான் வெளியே தள்ளி விட்டுறேன்னா என் பேச்சு, நடக்க, சிந்தை, எண்ணம் எல்லாம் ஆண்டவரை வெளியே துரத்திடுதா? இல்லை உண்மையிலேயே எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சந்தோஷத்தோடு இருக்கிறாரா? உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வார்த்தையின்படியே பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தையின் செய்யும் போட்டு உனக்கு சமீபமாய் வாயிலும் என் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ அந்த இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும். நம்பர் 1, சமாதானத்தினால நிரம்பி இருக்கணும், சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கணும், வார்த்தைகளால் நிரம்பி இருக்கணும், தேவனுடைய சித்தத்தினால நிரம்பி இருக்கணும். அடுத்ததாக யாத்திரையாகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினால் நிரப்பினேன். ஆமென். இது பெசலேயேலை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஞானத்தின் ஆவியினால் என்ன பண்ணும்? நிரம்பணும். ஞானம் நமக்குள்ள அதை நிரப்பணும். நம்மளை ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும். உலகத்தின் எந்த காரியம் என்ன பண்ணக்கூடாது? நிரம்பக்கூடாது. ஆனால் அனின சப்பிராளுக்குள்ள பண ஆசையினால் என்ன ஆயிட்டு? அப்போ நல்ல கவனிங்க, தேவனுக்கு அடுத்த காரியத்தினாலேயும் நம்ம நிரப்ப முடியும், உலகத்துக்கு அடுத்த காரியத்தினாலே நம்ம என்ன பண்ண முடியும்? நிரப்ப முடியும். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மளை முழுவதும் நம்ம நிரப்பணும். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். பார்த்தீங்களா? கையை வச்சோடனே அவன் நிரப்புற கத்தர். அப்போ அவனுக்குள்ள ஃபுல் பிசாசு கரத்தன்னா ஹவுஸ்ஃபுல். இங்கே உள்ள ஆண்டவர் ஃபுல்லாக ஆளுகை செய்கிறாரு. உனக்கு அங்கே வேக்கண்டே இல்லை, ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனால் தேவ பிரசனத்தை நிரப்பிட்டுன்னா பிசாசு வந்து பார்த்தா ஹவுஸ்ஃபுல், உள்ள தேவ மகிமை நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததாக தேவன் இதனால் நம்மை நிரப்பணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அடுத்தது அன்பு, தேவனுடைய அன்புனால நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கணும். தேவனுடைய அன்பினால, அதான் பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவது. இல்லை, நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவருக்கா பிரயாசப்பட முடியல? ஆண்டவருக்கா ஜெபிக்க முடியல? நல்ல கவனிங்க. அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்துவின் அன்பு நம்மளோட உள்ளத்துல ஊற்றப்படலை. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட முடியல. நம்முடைய வாழ்க்கையில எதை முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை முக்கியத்துவம் கொடுக்கல. தேவ அன்பினால் உள்ளத்துல ஊற்றப்படாததுனால ஒரு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண என்னால முடியல, ஊழியம் செய்ய என்னால முடியல, கர்த்தருக்கு கொடுக்க முடியல. தேவ அன்பு ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் போதுதான் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பான், தன்னை தேவனுக்கு விட்டு கொடுப்பான், தேவ ராஜ்யத்துக்கு கொடுப்பான், தேவ ராஜ்யத்துக்காக ஜெபிப்பான், தேவ ராஜ்யத்துக்காக ஓடுவான். கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டதுனால தான் டேவிட் பெர்னார்டும், டேவிட் லிவிங்ஸ்டனும், ஜான் பேட்டனும், கார்மைக்கேல் அம்மையாரும் தேவனுக்காக தியாகம் செஞ்சாங்க. அந்த அன்பு ஊற்றப்படலை. அந்த தெய்வீக அன்பு உள்ளத்துல இருந்தால கர்த்தரை நேசிக்க முடியல. ஏன்னா உலகத்தை நேசிக்கிறவன் ஆண்டவரை லவ் பண்ண முடியாதுல்ல. பாடல் ஆராதனை எப்படி இது? ஆண்டவரை நேசிப்பதனால் வெளிப்படுகிறது ஆராதனை. ஆண்டவரை நேசிப்பதனால் வெளிப்படுதுதான் கர்த்தரை ஆராதிக்கிறது. அப்ப என்ன பண்றோம்? ஒரு ஆள் நம்மளை நடத்துறாரு, நம்ம சேர்ந்து பாடிட்டு போகிறோம். நேசித்து தேவனை பாடுறோமா? லவ் பண்ணி தேவனை உண்மையிலேயே அவருடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால உண்மையிலே தேவனை நேசிச்சு தான் நான் பாடுறேனா? அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தாவியான பண்ணும்போது அன்பினால கர்த்தரை பாடுகிறது. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன். அப்போ பாடினான் பாருங்க, அவன் பாடினான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன இன்பமா என்ன பண்ணான்? அவன் பாடினான். நம்மளே பாடுறோம். எப்படி பாடுறோம்? எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனிதன் பாக்கியவான். ஆண்டவரை டேஸ்ட் பண்ணி பாடலை, உணர்ந்து பாடலை. அந்த தெய்வீக அன்பு ஒரு மனிதன் இருதயத்தில் நிரம்பி இருக்கணும். தெய்வீக அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குமானா கர்த்தருக்கு எதை செய்யவும் இருதயம் இடம் கொடுக்கும். கர்த்தருக்காக வருகிற அவமானங்களை சகிக்க இதயத்தில் இடம் கொடுக்கும். இது தெய்வீக அன்பு ஊற்றப்படாததுனால தான் நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஊழியங்கள் எதுவும் மனப்பூர்வமாக இல்லாமல் ஒரு கடமைக்காக, இதை பாஸ்டர் கேட்பார் என்பதற்காக அந்த அன்பு. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், பேதுருவே, இவர்களிலும் என்னில் அன்பையா இருக்கிறாயா? என் ஆடுகளை, ஆட்டுக்குட்டிகளை மேற்பாயாக. ஊழியம் எல்லாம் வர்றது அன்புனால. அப்பாவை நேசிக்கிறதுனால தேவன் கொடுப்பது தான் ஊழியம். ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், அது அந்த நேசத்துக்கு அடையாளம் என்ன? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ தெய்வீக அன்பு ஊற்றப்படும் போது அந்த அன்பு நம்மளை என்ன பண்ணுதுன்னா, தேவனால் அன்பு ஊற்றப்படும் போது ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு, ஓடுவதற்கெல்லாம் நமக்கு பிரயாசம் வருது. தெய்வீகமாக ஆண்டோடு தான் பின்பு வேலை ரிசைன் பண்ணிட்டு வர முடியுது. ஏன் வர முடியுது? இந்த உலகத்தின் அன்பை விட இயேசுவின் அன்பு மேற்கொள்ளும். உலகத்தின் பணத்தை விட இயேசுவின் அன்பு மேற்கொள்ளும். உலகத்தின் சிற்றின்பங்களை விட இயேசுவின் அன்பு மேற்கொண்டு நிற்கும். அந்த அன்புக்காக எல்லா மனிதனை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிறோம். சிடி ஸ்டேட் கிரிக்கெட் வீரன் ஆண்டவருக்கு வந்தான், ஜார்ஜ் முல்லர், அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? ஜான் ஒயிட்ஃபீல்ட், அவங்கெல்லாம் தேவனுக்காக தங்கள் வாழ்க்கையை கொடுத்த காரணம் என்ன? அந்த தெய்வீக அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டதுனால உங்கள் இருதயத்தில் தேவ அன்பு நிரம்பி இருக்கணும். அடுத்ததாக ஒரு வருஷத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 9:17. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் அவர் என்னை அனுப்பினார். அப்ப அடுத்தது பரிசுத்த ஆவியினால நம்முடைய ஆத்மா நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய அந்த அன்பினால நம்ம நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்னால நம்முடைய சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா.
23ஆம் சங்கீதத்தை சின்ன குட்டி பிள்ளைகள் சொல்லுவாங்க இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சியடையேன். குட்டி பிள்ளைகள் கூட அந்த சொல்லுகிற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் கடைசியில் அவர் சொல்லுவார், என் பாத்திரம் நிரம்பி இருக்கு. ஆமென். நான் கேட்குறேன் பிரதர், பாத்திரத்தை கவுத்துட்டு வராதீங்க, பாத்திரத்தை நிமித்திட்டு வாங்க. பாத்திரத்தை கவுத்துட்டு வராதீங்க, நிமித்திட்டு வாங்க. அந்த பாத்திரத்தை ஆவியானவர் நிரப்பட்டும். சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ. எதிர்ப்புகள், பிரச்சனை, போராட்டம், அவமானம், நிந்த எது வந்தாலும் எத்திரலாம்ல. அபிஷேகம் இருந்த ஜெயிச்சிருவேன்ல. தொழிலில் ஜெயிச்சிருவேன், ஊழியத்தில் ஜெயிச்சிருவேன், குடும்ப வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன். நீ அபிஷேகத்தில் நிரம்பி இல்லாததுனால தான் பிரச்சனைகள், போராட்டம் உன்னை அப்படியே கட்டி போட்டு உட்கார வைக்குது, உன்னை பலவீனப்படுத்தி உட்கார வைக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகத்தில் நிரம்புகிறது. ஆமென். சேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிரம்பினவனாயிருந்தான். வல்லமையினால நிரம்பி இருந்தான். அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர்கள் தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருந்தான். ஆமென். வல்லமையினால, தேவ வல்லமையினால கர்த்தர் நம்மளை நிரப்பணும். தேவ பிரசன்னத்தினால நம்ம நிரப்பணும். தேவ அன்பினால நம்ம நிரப்பணும். சந்தோஷத்தினால நம்ம நிரப்பணும். சமாதானத்தினால நம்ம நிரப்பணும். தேவனை அறிகிற அறிவினால நம்மளை நிரப்பணும். தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற கிருபையினால நம்மளை தேவன் நிரப்புகிற போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இருக்கும். ஆமென். கரலை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்ப வேண்டும். அவருடைய அன்பினால் அவர் நம்ம நிரப்பணும். சங்கீதம் 141:8 பாருங்க. சங்கீதம் 141 சங்கீதம் 8வது வசனம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதிரும். என் ஆத்துமாவை வெறுமையா விடாதுங்க. என் ஆத்துமா முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டும். நம்ம தான் ஒரு உடன்படிக்கை பெட்டி. நம்ம தான் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகன் முகங்குப்புற விழுந்ததுனால நம்ம தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கும்போது விக்கிரக ஆவி முகங்குப்புற விழுது. சில ஊழியக்காரங்களுக்கு மேலே தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்குது, நடந்து போகிறாங்க, நிழல்பட்டவனா சொஸ்தமாறான். ஊழியக்காரன் நிரம்பி இருக்கிறாரு, பார்த்தோன்னா பிசாசு ஆடுது. ஏன்? அந்த பிரசன்னத்தால நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழியணும், நிரம்பி வழியணும், ஃபுல்லாகி போகணும். சாப்பிட்டா தெரியுது, போதும் போதும் போதும், வயிறு ஃபுல்லாயிட்டு ஆலயத்தை விட்டு போகும்போது அதே போல் போகணும். அதுதான் ஒரு சபையின் வெற்றி. ஒரு ஊழியக்காரின் பிரசங்கத்தில் வெற்றி என்னன்னா, சபைக்கு வருகிற மக்கள் ஆத்மாவில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகணும். இந்த சர்ச்சைக்கு அவன் போகிறேன், நல்ல பாட்டு நல்லா இருக்குது பிரதர், செய்தி நல்லா இருக்குது, அதுக்கு இல்லை, கர்த்தரை போஷிக்கணும், உன்னை திருப்தியாக்கணும், உன்னை நிறைவாக்கணும், உன்னை சந்தோஷமாக்கணும். உலகத்தில் வருகிற பிரச்சனையெல்லாம் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினால, உனக்குள்ள இருக்கிற வல்லமையினால, பிசாசு கொண்டு வருகிற தொழிலில், குடும்பத்தில், தனிப்பட்ட எல்லாத்தையும் எத்தீரணும்ல, மேற்கொள்ளணும்ல. மேற்கொள்வதற்கு வேண்டிய அபிஷேகத்தை ஒரு நாள் கர்த்தர் நிரப்பணும். அப்போ தான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை
வாழ முடியும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அடுத்தது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்தது போதும் என்கிற ஒரு நிறைவு நம்மளை நிரப்பணும். நிறைவு நம்மை நிரப்பணும். நிறைவு என்ன? நிரப்பணும். ஒரு நிறைவு. ஆமென். அப்போ நிறைந்திருக்கும்படி, நிரம்பி இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஊற்றுவார். நம்ம நிறைந்திருக்கும்படி, நம்ம நிரம்பி இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவார். ஆமென். அதான் சொன்னாரு, இந்த எண்ணெயை விற்று கடனை அடைச்சு மீதியானவளை கொண்டு நீ ஜீவனம் பண்ண. அபிஷேகம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விற்று ஜீவனம் பண்ணலாம். அப்போ இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ்றதுக்கு நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பணும். அப்போ உன் வாயை விரிவாய் தர நான் உன்னை நிரப்புவேன். அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது நல்லா கவனிங்கன்னா, இந்த தாய் பறவை இந்த குஞ்சு பறவைகளுக்கு வந்த உடனே இறையை தேடி கொண்டு வந்துச்சு. நல்லா கசக்கி குஞ்சு பறவை வாயை வான்னு திறக்கும். ஆனால் தாய் பறவை அதை ஊட்டி விடும். தேவ சமூகத்தில் வரும்போது வாய்களை விரிவாய் திறந்து, ஆண்டவரே பொல்லாத உலகத்தில் வாழ்கிறேன், உண்மை இல்லாத உலகத்தில் வாழ்கிறேன், பொல்லாத உலகம், விபச்சாரம் நிறைந்த உலகம், வேசித்தனம் உள்ள உலகம், அசுத்தமான உலகம், அசிங்கமான உலகம், அருவருப்பான உலகம், உண்மை இல்லாத உலகம், நேர்மை இல்லாத உலகம், தாழ்மை இல்லாத உலகம், பணத்துக்கு கொலை செய்கிற உலகம், கள்ளக்காதல் உண்டாகிற உலகம், அப்படிப்பட்ட உலகத்தில் நான் வாழ்கிறேன், என்னை நிரப்புங்கப்பா. இந்த எல்லாவற்றுக்கும் நான் வெற்றியாக வாழணும், ஜெயமாக வாழணும், என்னை திருப்தியாக்கி அனுப்புங்கன்னா கர்த்தர் ஃபுல்லாக கொடுத்து அனுப்புவார். ஃபுல் பண்ணுவார். அமுக்கி குலுக்கி சருந்து விழும்படி அப்படி நிரப்பி அனுப்புவார். பாருங்க, முழுவதும் தக தக தகன்னு இருக்கும். ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டே இருக்கும். கர்த்தரை ஊற்றி கொண்டே இருப்பார். ஆமென். பிரசன்னத்தை ஊற்றி கொண்டே இருப்பார். தன்னுடைய கிருபையை ஊற்றி கொண்டே இருப்பார். தம்முடைய தயவை ஊற்றி கொண்டே இருப்பார். முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும். வெறுமை கண்டிப்பா மாறணும். கரங்களை வைத்தாலே, வேறுமையா தீரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. இருதயம் நிரப்பப்பட்டனா நல்ல கவனிங்க. எல்லாத்துக்கும் இருதயம் தான் காரணம். ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கலை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த இருதயத்தை நிரப்பிட்டேன்னா போதும், ஆண்டவரே போதும், எனக்கு இது போதும். ஆனால் இருதயத்தில் திருப்தி இல்லைன்னா பல கோடி உனக்கு வந்தாலும் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்திப்படுத்தவே முடியாது. அப்பா கொடுக்குற சொத்து, அம்மா கொடுக்குற சொத்து, நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து, உங்கள்கிட்ட இருக்கிற பணம், உங்கள்கிட்ட இருக்கிற வீடு, கார், பங்களா, இதெல்லாம் ஒரு மனிதனை திருப்திப்படுத்தாது. தேவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஒரு மனிதனை நிரப்பிட்டார்னா கொடுத்ததில் சந்தோஷமாக இருப்பான், கொடுத்ததில் நிறைவாக இருப்பான். அவன் எப்போதும் முறுமுறுக்க மாட்டான், எப்போதும் பலவீனப்பட மாட்டான். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை நிரம்பி இருக்கும். உங்களை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நிறைத்து அனுப்ப விரும்புகிறார். பாத்திரத்தை நிரப்பி அனுப்புவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சத்ரு நிரப்புவதற்கு இடம் கொடுக்காம, இந்த உலகத்தில் சிற்றின்பங்கள் நிரப்புவதற்கு இடம் கொடுக்காம, தெய்வ பிரசன்னத்தில் நாம் நிரம்பி இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நல்ல இந்த பாத்திரம் நிரம்பும்படி, தேவ பிரசன்னத்தால் நிரம்பும்படி, வார்த்தையால் நிரம்பும்படி, வல்லமையால் நிரம்பும்படி, தேவ சித்தத்தால் நிறையும்படி, தேவனுடைய அறிகிற அறிவினால நிரம்பும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. திரும்பவும் சொல்றேன், நம்மளை நம்ம ஏமாற்றிட்டு தேவ மகிமை நிரப்பி இருக்கிறது போல நம்ம நிறைச்சிட்டு நம்மளை ஏமாற்றக்கூடாது. தேவ பிரசன்னம் இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தெரியும். தேவ மகிமை இருதயத்தில் நிரப்பி இருக்கிற ஒரு ஊழியக்காரனை கண்டால் தெரியும். தேவனுடைய பிரசன்னம் நிரப்பி இருக்கிற குடும்ப தலைவனை பார்த்தால் தெரியும். கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் வறுமையா தான் இருக்கேன், இஸ் ட்ரூ, என்னோட பேசியிருக்கீங்க,
வெளியில நான் சந்தோஷமா போயிட்டு வரேன், எனக்கு எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா அவைகள் எல்லாம் என்னை திருப்திப்படுத்தல, என்னை நிறைவுக்குள்ள கொண்டு வரல. நான் வாங்குற சம்பளம், நான் வைத்திருக்கிற சொத்து எல்லாம் என்ன திருப்திப்படுத்தல. ஆண்டவரே, என்ன தேவ பிரசன்னத்தால என் இருதயத்தை நிரப்புங்க, வசனத்தினால என் இருதயத்தை நிரப்புங்க, தேவ ஞானத்தினால என் இருதயத்தை நிரப்புங்க, தேவ வல்லமையினால என் இருதயத்தை நிரப்புங்க. ஆவியானுடைய மகிமை நிறைந்த கிருபை என்ன நிரப்பட்டும். என்னுடைய வீடு முழுவதும் தேவ பிரசன்னத்தால நிரப்பட்டும். என் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரப்புங்க. ஆவியானவரே என்ன நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கண்களை மூடி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், ஆமென். வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆமென், ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆஹா, ஜீவனுள்ள தேவனே, அல்லேலூயா. 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 இருதயம் நிரம்பி இருக்கணும். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் என்னை நிரப்பிருங்கப்பா, பிரசன்னத்தினால என்னை நிரப்பிருங்க. கவலையை வெளியே துரத்துங்க, துக்கத்தை வெளியே துரத்துங்க, சந்தேகத்தை வெளியே துரத்துங்க, பலவீனத்தை வெளியே துரத்துங்க. உள்ள வச்சுக்காதீங்க பிரதர், வெளியே துரத்துங்க, வெளியே துரத்துங்க, உள்ள வச்சுக்காதீங்க. கோபத்தை வெளியே துரத்துங்க, அவிசுவாசத்தை வெளியே துரத்துங்க, பொறாமையை வெளியே துரத்துங்க, பெருமையை வெளியே துரத்துங்க, காய்மகாரத்தை வெளியே துரத்துங்க, அசுத்தத்தை வெளியே துரத்துங்க. சமாதானத்தின் தேவன் நிரப்புவாராக.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உடைய சமூகத்திற்கு வந்து, உடைய சன்னதிக்கு வந்து, உடைய முகத்துக்கு நேராய் வந்து நீர் கொடுக்கிற தெய்வீக சமாதானம், சந்தோஷம், திருப்தி, நிறைவு, பூரணம், வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், தாளந்துகள் எல்லாவற்றாலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. நிரம்பி போடும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய சித்தமும். வெசில்ஸ் எம்டியா இருக்கக்கூடாது. உங்க பாத்திரம் சத்ரு கண்ட கண்ட குப்பைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க உள்ளத்தை நிரப்பாதபடிக்கு தேவனுடைய விசுவாசம் இருதயத்தை நிரப்பட்டும், பரிசுத்தம் இருதயத்தை நிரப்பட்டும், தேவ வல்லமை நிரப்பட்டும், தேவன் கொடுக்க அதிகாரம் நிரப்பட்டும், ஆவியுடைய ஆளுகை உங்களை நிரப்பட்டும், தேவனுடைய மகிமை உங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும், நிரம்பட்டும். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் நிரம்பி இருந்தார். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் காணட்டும். வாழ்க்கை மறுரூபமாகட்டும். வாழ்க்கையில் ஆனந்தம் பொங்கட்டும், ஆசீர்வாதம் பொங்கட்டும். நிரப்பி அனுப்புங்க. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை சுமந்து திரிகிற, கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை சுமந்து திரிகிற, ஆவியானுடைய ஐக்கியத்தில் ஆழமாய் வேரூன்றுகிற பிள்ளைகளாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.